நான் இப்ப ஒரு 15 நாளா எல்லா இடத்துலயும் வாக்கு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கிராம பகுதிகளில் எல்லாம் மக்களை பாக்குறேன். எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு தண்ணியே கிடைக்கல, குடி தண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கேயும் காட்பாடியிலையும் அதே கதை தான். ஆனா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அதுவும் தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு, மந்திரி பொறுப்பே இருக்கு. ஏதாவது தண்ணி அவர் தொகுதிக்கு கொடுத்துருக்காரான்னு பார்த்தா இல்ல. வர்ற வழியில அவர் தொகுதியில உள்ளவங்களே சொல்றாங்க தண்ணி வரல, தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. திருப்பியும் அண்ணன் இங்க நிக்கிறாரு. அது நீங்க தான் பதில் சொல்லணும், என்ன பண்ண போறீங்கன்னு. அதனாலதான் சொல்றேன், இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் 500 யூனிட் ஓடுற அளவுக்கு உள்ள குடும்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி வீடு இருக்கு. அந்த ஒவ்வொரு வீட்லயும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 800 ரூபாய் ஏத்திருக்கு கரண்ட் பில்ல. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, மின்சார வாரியத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கிறது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நிலை இருக்கக்கூடாது, அதுக்குதான் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன்.